என்னப்பா பார்சல் இப்படி தான் போடுவியா, செடிலாம் இவ்வளோ காஞ்சிருக்கு, எல்லாமே வாடி இருக்குது, எல்லோயிஷாக இருக்குது, லீஃப்லாம் கொட்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு போட்டு ரிட்டன் ஆன பிளான்ட்டு. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 days ஆச்சு. மறுபடியும் நம்ம போட்டதுலேருந்து கஸ்டமர் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் ரிட்டன் வந்து. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் எடுக்க, இந்த மாதிரி அட்ரஸ் ப்ராப்பராக கொடுங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக மறுபடியும் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 daysக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வரது 2 daysல வந்துடும். ஸோ அங்கே ரீச் ஆக முடியலன்ட்டு 1 or 2 days அங்கே ஹோல்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வரத்துக்கு 2 days ஆகிடும். கிட்டத்தட்ட 4 to 6 days இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ஸ் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்காது. ஒரு 3 to 4 daysல வந்துச்சு அப்படின்னா பிளான்ஸ் தாங்கிரும், பிளான்ஸ் க்ரோத் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு லீஃபில் இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, இது ஒன்றும் ஆகாது. ஸோ பிளான்ட்டில் தான் நமக்கு வந்து காப்பாற்றியாச்சு. ஏன்னா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பண்ணலைங்க. ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க ஓப்பன் பண்ணிகிட்டே காட்டுறேன், தெரியுதுங்களா? ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 week ஆயிடுச்சு. இந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்க ஏரியாவில் தான் வச்சுருக்கோம், டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கல. ஸோ அப்படியே அந்த கவர்லேயே வச்சுருந்தோம். லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் மட்டும் ரெகுலராக மற்ற பிளான்ட்ஸ் கொடுக்குற மாதிரி டெய்லி ட்வைஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி லைட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஓவர் இரிகேஷன் ஆகலை. மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டாக தான் இருக்குது. ரூட்டட் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதனால தான் அந்த கோகோபீட் வச்சு நம்ம அனுப்புறது, அது கூட வாட்டர் கண்டென்ட்டும் ஹோல்டு பண்ணிக்கும். ஸோ மதர் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன ரூட்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே ரூட் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனில் நீங்கள் எடுத்து பாட்டில் ரீபேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பிளான்ட்டு எந்த வித டேமேஜும் ஆகாதுங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம ரீபார்ட் பண்ணணும். ஸோ அப்படியே நீங்கள் ரீபார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஆனால் வாட்டர் மெயின். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் மெயினாக இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஓல்டு லீவ்ஸு அண்டு பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பிளான்டிங் பண்ணிட்டோன்னா ஸோ இதுவே வந்து அடுத்த 20 daysல ஒரு சூப்பரான பிளான்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க, ஃபோன் அட்டன் பண்ணுங்கள். பார்சல்ஸ் நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ராக் பண்ணி பாருங்கள். அடுத்த 2 daysக்குள்ளே ரிசீவ் ஆகலைன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் கொரியர் சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த நாளே டெலிவரி பண்ண வைப்போம். ஸோ நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணாமல் பிளான் சேவ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு 2 daysக்குள்ளே ரிட்டர்ன் வந்துச்சுனாவே நாங்கள் காப்பாற்றிடுவோம். 4 daysக்குள்ளே 2 daysல உங்களுக்கே ரிசீவ் ஆயிரும். 4 to 5 daysல வந்துச்சுன்னா நாங்களே காப்பாற்றிடுவோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிட்டர்ன் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான்.